டாக்டர் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கு இல்லையா? அது ஒரே ஸ்கேன் தானா? இல்ல அதிலேயே டிஃபரெண்ட் ஸ்கேன்ஸ் பர்ட்டிகுலரா இதுக்காக அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா டாக்டர்? எம்ஆர்ஐ ஸ்கேன பொறுத்தவரைக்கும் வந்து எம்ஆர்ஐ பிரெயின் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஸ்கேன் பண்ணிடுவோம். அதிலேயே ஸ்பெஷல் ஸ்டடீஸ்லாம் இருக்கு. அந்த ஸ்பெஷல் ஸ்டடீஸ் ஒவ்வொரு சீக்வென்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு சீக்வென்சஸ்லயும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்ட்ரோக் புரோட்டோகால் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்குன்னு ஸ்பெஷல் சீக்வென்ஸ் போடுவோம். நம்ம டிஃப்யூஷன் வெயிட்டட் இமேஜ், ஏடிசி மேப்பிங் அந்த மாதிரி போடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரோக்குக்கான நமக்கு அத்தனை இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு பேஷண்ட்க்கு எபிலெப்சி இருக்குன்னா எம்ஆர்ஐ பிரெயின் எபிலெப்சி புரோட்டோகால் அப்படின்னு பண்ணுவோம். அது வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்ன மாதிரி வந்து ஹிப்போகாம்பஸ், அந்த அமிக்டலா, அந்த டெம்பரல் லோப ஃபோக்கஸ் பண்ணும். இன்னும் சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா ஃபங்ஷனல் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்ஷனல் எம்ஆர்ஐனா பேஷண்ட்க்கு வந்து எங்க ஸ்பீச் ஏரியா இருக்கு, எங்க வந்து மோட்டார் ஏரியா இருக்கு அப்படிங்கறத வந்து அசஸ் பண்ணி மேப் பண்ணிடும். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பிரெயின் டியூமர் சர்ஜரி பண்றப்ப வந்து நம்ம இருக்கிற ஆபரேட் பண்ண போற டியூமர் வந்து ஸ்பீச் ஏரியா பக்கத்துல இருக்கா இல்ல வந்து மோட்டார் ஏரியாக்கு பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துரும். ஸோ இது வந்து ஃபங்ஷனல் எம்ஆர்ஐ. இன்னொரு முக்கியமான எம்ஆர்ஐ வந்து எம்ஆர் டிராக்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிராக்டோகிராஃபிங்கிறது பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போற ட்ராக்ஸ் எல்லாம் அப்படியே டிஃபைன் பண்ணிடும். தேர் ஆர் மல்டிபிள் ட்ராக்ஸ் இன் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஸோ இந்த ட்ராக்ஸ் வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணும்போது நம்ம டியூமர் இதுவும் வந்து டியூமர் சர்ஜரிஸ்க்கு தான். ஃபங்ஷனல் எம்ஆர்ஐ, எம்ஆர் டிராக்டோகிராஃபி இது எல்லாமே வந்து டெஃபினட்டா வந்து டியூமர் சர்ஜரிஸ்க்கு முன்னாடி பண்றது வந்து நல்லது.